நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் மிஸ்டார் எட்டு லைஃப் சீசன் 3 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். சீரோ நினைக்கிறான் வரலாற்றை நம்ம மாற்றிட்டோமா. அப்போ தான் கோட்டரி வரா. கோட்டரி சொல்கிறா, சீரோ நீ எழுதுட்டியா? சீரோ கோட்டரி கிட்ட கேட்குறா, இன்றைக்கி என்ன நாள்னு. கோட்டரி சொல்கிறா November 3ன்னு. சீரோ நினச்சி பார்க்குறான், November 2 தான் ஆரிகாமி கெட்ட ஸ்பிரிட்டாக மாறினா. இப்போது அடுத்த நாள் இது. இந்த இடமே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்போ நம்ம வரலாற்றை மாற்றிட்டோன்னு சொல்லி சீரோ சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் சீரோ ஸ்கூலுக்கு ரெடியாகி போயின்னுக்கும் போது தோக்கா வரா. தோக்கா கேட்குறா சீரோ கிட்ட, நேற்று எனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னியே செஞ்சிட்டியான்னு கேட்கும்போது சீரோ முழிக்கிறான். சீரோவுக்கு நேற்று நடந்தது ஞாபகமே இல்லை. ஏன் இந்த வரலாற்றை என்னத்தை மாற்றினான்னு கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. சீரோ சொல்கிறா தோக்கா கிட்ட, நேற்று நீ செய்ய சொன்னதுக்கு என்கிட்ட பொருட்கள் இல்லை, அதனால் உனக்கு நான் வேறு ஒன்று செஞ்சுருக்கேன், இந்த ரைஸ் போல வச்சுக்கன்னு சொல்லும்போது தோக்கா சந்தோஷப்படுறா. ஆனால் அங்கே வந்து காகியா யூசுரு மற்றவங்க எல்லாருமே சீரோவை சந்தேகமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சீரோ ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஆரிகாமி இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் வந்துட்டு எல்லோரும் ப்ரெசென்ட்டாப்பா வந்துட்டாங்கன்னு கேட்கும்போது எல்லோரும் பேரை கேட்கும்போது ஆரிகாமி பேரை அவங்க டீச்சர் கேட்கல. அதை கேட்ட சீரோவில், டீச்சர் நீங்கள் ஆரிகாமி பேரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சீரோ சொல்கிறான். டீச்சருக்கு ஒன்றுமே புரியல. டீச்சர் சொல்கிறாங்க ஆரிகாமின்ற ஒரு பேர் இந்த ஸ்கூல்லே இல்லைன்றாங்க. சீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து வினோதமாக பார்க்குறாங்க சீரோவை. சீரோ நினைக்கிறான் ஆரிகாமியோட அப்பா அம்மா அவனை காப்பாற்றுனால அவள் வேற எங்கேயோ சந்தோஷமாக வாழ்ந்துன்னுக்கிறா போல் அவள் ஃபேமிலி கூட. இனிமேல் என்னால் ஆரிகாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீரோ அழுகுறான். அதை தோக்கா பார்த்துன்னுறான். இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் ஆரிகாமி நல்லா இருக்கட்டும்னு சொல்லி மனசை தேத்திக்கிறான் சீரோ. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு சீரோ சமையல் செஞ்சுக்கிறான் அவன் வீட்டில். ஓட்டோடி நட்சுமி யோசினால பேசிக்கிட்டு இருக்காங்க. சீரோ ஏன் வருத்தமாக இருக்கான். நட்சுமி சொல்கிறா, ஒரு ஹைஸ்கூல் பையன் சோகமாக இருக்கான்னா அதுக்கு பொண்ணு பிரச்சனையாக தான் இருக்கும். கோத்தரியில் அதை எப்படி தீக்குதுன்னு கேட்கும்போது நட்சுமி சொல்கிறா, பொண்ணு பிரச்சனை தீக்கணும்னா இன்னொரு பொண்ணாக தான் முடியும்னு சொல்லிட்டு கோட்டரியை யோசினோம் ஏப்ரான் போட்டு சீரோ முன்னாடி நிற்கிறாங்க. சீரோ ஷாக் ஆகிட்டான். சீரோ கேட்குறான், என்ன ஏப்ரான் போட்டு நிற்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும், என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? கோட்டரி சொல்கிறா, இதுக்கெல்லாம் நட்சுமி தான் காரணம்னு சொல்லும்போது நட்சுமியை பார்க்கும்போது மெய்ட் ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறான். கோட்டரி கோவம் வந்துச்சு, எங்களை மட்டும் ஏப்ரான் போட வச்சு நீ மட்டும் அழகான மெய்ட் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கியான்ட்டு. இதெல்லாம் நாயை மேலே 3 பேரும் சண்டை போட்டுனுங்கும் போது சீரோ மேலே விட்டாங்க 3 பேரும். அதுக்கப்புறம் சீரோ உட்கார வச்சு என்ன தான் நடக்குதுன்னு கேட்கும் போது கோட்டரி எல்லாத்தையும் விளக்குறா. சீரோ சொல்கிறான், ரொம்ப நன்றி என் மேலே கவலைப்பட்டதுக்கு. நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே நான் யாரை பற்றி நான் கவலைப்படுறதா இல்லை. கோட்டரி சொல்கிறான், நீ சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம்தான், ஏன்னா ஸ்பிரிட்டில் நிறைய புதுசாக வருது. அதுக்கப்புறம் குருமிக்கிட்டேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவளோட மோசமாக இருக்க அந்த டெவில்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லும்போது சீரோ கேட்குறான், யாரா அந்த டெவில்னு சொல்லும்போது கோட்டரி முழிக்கிறா, உனக்கு தெரியாதா? கோட்டரி சொல்கிறா, இவ்வளோ நாள் நீ எங்கள் கூட தான் இருந்த, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்குது? சீரோ சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியல, மறந்து போச்சு, மறுபடியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. கோட்டரி சொல்கிறா, டெவில்ன்றது ஒரு ஸ்பிரிட் ஹண்டரு, அந்த டெவில் எப்பவுமே வரமாட்டா, ஆனால் ஸ்பிரிட் எப்போ தோன்றாங்களோ அப்போ தான் அவள் வருவா. அப்போ வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டை அழிக்கிறது தான் அவளோட வேலையே. தோக்காக மாட்ட ஸ்பிரிட் இல்லைன்னா நட்சுமி எப்பயோ அந்த டெவில் கையால் அழிஞ்சிருப்பா. கோட்டரி அவள் டேபில் பிக்சர் காமிக்கிறான். அந்த பிக்சர் பார்த்தோன்னே சீரோ ஷாக் ஆகிட்டான், இது ஆரிகாமியில். அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு சீரோ போகும்போது ஆரிகாமி பெஞ்சே பார்த்துன்னுக்குறான். அப்போ தான் டீச்சர் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வர போகிறாங்க, பெரிய வெள்ளை முடி வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வரா, அவள் பேர் தான் ஆரிகாமி தோபிச்சின்னு சொல்கிறா. சீரோவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. டீச்சர் சொல்கிறாங்க, ஆரிகாமி நீ அங்கே போய் சீரோ பக்கத்தில் உட்காருன்னு. ஆரிகாமி சீரோவை பார்த்துட்டு, உன்னை எனக்கு தெரியுமான்னு கேட்குறா. சீரோ உடனே வெளியே போயிட்டு கோட்டரிக்கிட்ட ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கான், டெவில் ஸ்கூலுக்கு வந்துட்டான்னு. கோட்டரியால் நம்ப முடியல. சரி அவள் பேர் என்னன்னு கேட்கும்போது சீரோ சொல்கிறான், ஆரிகாமி தோம்பிச்சின்னு. கோட்டரி சொல்கிறா, ஆரிகாமி இந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவள் ஏஎஸ்டியில் இருந்தாவ. தோக்கா வரும்போது ஆரிகாமி ஏஎஸ்டியில் இருந்தா, அதுக்கப்புறம் அவள் ரிட்டையர் ஆகிட்டா. அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் டெவிலே வந்தது. அப்போது இவளுக்கும் அவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு கோட்டரி நினைக்கிறா. அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீரோவில் அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். சீரோவுக்கு வேறு வழி தெரியல, ஆரிகாமிகிட்டே கேட்டுடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு லெட்டரை எழுதி பெஞ்சில் வச்சிட்டான். ஆரிகாமி அந்த லெட்டரை பார்த்துட்டு மொட்டை மாடிக்கு வந்து சீரோ கிட்ட பேசுகிறா. ஆரிகாமி கேட்குறா, எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு. சீரோ சொல்கிறான், நீ கிளாஸுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டியே, அது எதுக்காக? ஆரிகாமி சொல்கிறான், 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே ஒருத்தன் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றினா. சீரோ சொல்கிறான், அந்த வெடி விபத்துலேருந்து தான் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆரிகாமி கேட்குறான், உனக்கு அது தெரியுமா? அப்போ உங்கள் அண்ணனாக இருப்பானோ, நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சீரோ வேறு வழி இல்லாமல் ஆமாம் அவன் என்னன்னு தான் சொல்லிட்டான். ஆரிகாமி சீரோ கையை பிடிச்சி, உன் அண்ணன் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கான், எங்கள் அப்பா அம்மாவே காப்பாற்றிருக்கான், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க.
இருந்தாலும் உன் அண்ணன் காப்பாற்றினால தான் எங்கள் அப்பா அம்மா நானும் கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், நீ ஏஎஸ்டி கும்பலில் இருந்தியான்னு. ஆரிகாமியில் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஒருவேளை நீ அலாரம் வந்ததுக்கப்புறம் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு தான் போவாங்க, நீ வெளியில் இருந்தியா? ஹீரோவில் ஆமான்றான். ஆரிகாமியில் அப்போ உனக்கு ஸ்பிரிட் பற்றியும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஹீரோவில் ஆமாம் எனக்கு தெரியும். ஆரிகாமி சொல்கிறா, அந்த ஸ்பிரிட்டாக தான் எங்கள் அப்பா அம்மா அழிஞ்சிருப்பாங்க, உங்கள் அண்ணன் தான் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றினான். அதில் உங்கள் அண்ணன் இறந்துட்டான், அதே மாதிரி மற்றவங்கள இறக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் ஏஎஸ்டி கும்பலில் போய் சேர்ந்தேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான். ஆரிகாமி அதுக்கப்புறம் நீ ஸ்பீட்டாக மாறிட்டான்னு கேட்கும்போது ஸ்கூல் பெல் அடிக்குது. ஆரிகாமி சொல்கிறான் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. ஹீரோவில் என்கிட்ட நீ பேசியே ஆகணும், சரி அப்புறமா பேசலாமா, எப்போயாவது நீ ஃப்ரீயாக இருப்பான்னு கேட்கும்போது ஆரிகாமி கேட்குறான், நீ என்னை டேட்டுக்கு கூப்பிடுறியான்னு. ஹீரோவில் ஆமான்றான். ஆரிகாமி சொல்கிறான், நான் யோசிச்சுட்டு அப்புறமா உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும். கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பெஞ்சில் ஒரு லெட்டர் இருக்குது. ஸ்கூல் முடிஞ்சோடனே ஸ்கூல் மொட்டை மாடியில் போய் ஹீரோ அந்த லெட்டரை படிக்கும்போது ஆரிகாமிக்கு அந்த டேட்டுக்கு ஒத்துக்குதா. ஹீரோக்கு ரொம்ப டயர்டானதுனால அங்கேயே படுத்து தூங்கிட்டான். தூங்கி ஏந்து பார்க்கும்போது குருமி அங்கே இருக்கா. அதை பார்த்த ஹீரோ குருமி பார்த்து பயந்துட்டா. குருமி சொல்கிறா, ஹீரோ நீயும் நானும் வரலாற்றே மாற்றிருக்கோம், அப்போ எதுக்கு நீ பயப்படுற? ஹீரோ கேட்குறான், உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா குருமின்னு. குருமி சொல்கிறா, ஆமாம் இருக்கு. ஹீரோ கேட்குறான், ஆரிகாமி எதுக்கு டெவலாக மாறினான்னு. குருமி சொல்கிறா, அது மட்டும் எனக்கு தெரியல, ஆனால் அவளை நான் ஷூட் பண்ணனா என்னோடய துப்பாக்கியை வச்சு தெரிஞ்சிடும். ஹீரோ சொல்கிறான், அப்போ பண்ண வேண்டியது தானேன்னு. அந்த சைடில் ஆரிகாமி அவள் பின்னை தொலைச்சிட்டா. ஆரிகாமி ஏர்பின்னை தேடிக்கிட்டு இருக்கும்போது மொட்டை மாடி படிக்கட்டில் அவள் ஏர்பின்னை இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறா. அப்போ தான் ஹீரோவும் குருமியும் பேசுகிறத அவள் நோட்டை விட்றா. குருமியை பார்த்தோன்னே ஆரிகாமிக்கு அது ஸ்பிரிட் தெரிஞ்சோடனே அவள் கண் கருப்பாக மாறுது. உடனே அவள் டெவலாக மாறிட்டு குருமியை தாக்குறா. குருமி டெவலை தாக்குறா. ரெண்டு பேருக்கு சண்டை வருது. டெவல் எப்படியோ குருமியை அழிச்சிட்டா. அதுக்கப்புறம் டெவல் ஆரிகாமியை உருமாறினதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், ஆரிகாமி நீ எதுக்கு குருமியை அழிச்ச, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஆரிகாமிக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் வீடியோ விடைபெறுவது உங்கள் தமிழா மெஸ்டா.